சொல்ல வார்த்தை எனக்கு ஏது? ஒரு தாய் நீ, உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது. ஹலோ, எம்எம்எஸ் ட்ரஸ்டா? யாருங்க? உங்கள் சமூக சேவைகள்லாம் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்குறேன். ஆமாம், நீங்கள்? நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம். 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். கொடுக்கலாம், கண்டிப்பாக. நாளைக்கே? நாளைக்கு கொடுக்கணுமா? ஆமாம், நாளைக்கே கொடுக்கணும். சரி சார், கண்டிப்பாக கொடுத்துடலாம். நம்பர் சொல்லவா? சொல்லுங்க. 63 80 17 17 18 18 93. இதாங்க என் ஜிபே நம்பர். ஓகே. இப்போ நீங்கள் அமௌண்ட் அனுப்பிடுங்க, நான் நாளைக்கு கொடுத்துறேங்கய்யா. உடனே அனுப்புகிறேன். கண்டிப்பாக. சரிங்க. தம்பி கொஞ்சம் வாங்க. என்னாச்சுங்கய்யா? தம்பி சொல்லுங்கய்யா. தப்பா நினைக்காங்க. தங்குறதுக்கு இடம் இல்லை, உடுத்த துணி இல்லை, ஒருவேளை சாப்பாட்டை மட்டும் கொடுத்துட்டு இப்படி போட்டோ எடுக்கீங்களப்பா, உங்களுக்கே நியாயமா படுதா? ஐயா மன்னிச்சிருங்க. அதாவது இப்படி சாப்பாடு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சமூகத்தில் ஆதரவச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற எந்த ஒரு சமூக சேவருக்குமே ஃபோட்டோ எடுக்கிறதுல மனசே இல்லை. எங்களுக்கே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தம்பி, நீங்கள் சமூக சேவகரா? ஆமாங்கய்யா. தம்பி மன்னிச்சிருங்க தம்பி, நீ ஏதோ பெரிய இடத்துலேருந்து வந்து ஏதோ கொடுக்குறீங்கன்னு நினச்சி பேசிட்டேன் தம்பி. அந்த பெரிய இடத்துலேருந்து சாப்பாடு கொடுத்தாலும் அவங்கவுங்க பசியை போக்குறதுக்காக தானே கொடுக்குறாங்க. தம்பி, நீங்கள் இப்போ சாப்பாடு கொடுத்தீங்களே? ஆமாம். அது யாரோட பணம்? அது உங்களே மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் அந்தளவுக்குலாம் வசதி இல்லைங்கய்யா. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நீங்கள் உங்களுக்காக யாசகம் பண்ணுறீங்கன்னா நாங்கள் உங்களே மாதிரி இருக்க எல்லாருக்காகவும் யாசகம் பண்ணுறோம். தம்பி, இந்த வயசில் உங்களுக்கு எதுவும் சேர்க்காம எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். உங்களை மாதிரி சமூக சேவகர்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் தம்பி. இந்த சமுதாயத்தில் எங்களுக்குன்னு எந்த உரிமையும் இல்லை. எங்களால் யாருக்கிட்டையும் எதையும் போய் கேட்க முடியல. எங்களுக்குன்னு பெரிய ஆசை எதுவும் இல்லை தம்பி. இந்த மழை தண்ணி நேரத்துலையாவது நாங்கள் போய் ஒதுங்கும்போது எங்களை யாரும் விரட்டாமல் இருந்தாலே போதும். எல்லா உரிமையும் இருக்கிற உங்களுக்கே உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மக்கள் ஒரு மனுஷன்னு மதிச்சா போதும் தம்பி. கேட்கும்போதே மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கியா? ஆமாம், இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களே, நீங்கள் யாருங்கய்யா? தம்பி, பீட்ரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பெரிய சமூக சேவர் இல்லையா? அந்த பீட்ரு வேற யாரும் இல்லை தம்பி, நான் தான். என்னையா சொல்கிறீங்க? தம்பி, ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் நடக்க முடியாமல் போயிட்டு தம்பி. ஐயா, உங்களுக்கா இந்த நிலமை? தம்பி, நீங்கள் என் நிலமே பார்க்குறீங்க, உன் மூலமாக நான் என்னையே பார்க்குறேன் தம்பி. நான் அன்னைக்கு செஞ்ச அந்த சேவை தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு கொடுக்கு தம்பி. இந்த சமூக சேவையை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் தம்பி. நன்றி தம்பி. ரொம்ப நன்றிங்க ஐயா. வயிற்று பசிக்காக கையேந்தவர் மட்டுமல்ல, தன் உரிமைக்காகவும் தேவிக்காகவும் கையேந்தும் யாவரும் யாசகரே. யாரும் விரைவிலே பாத்திரம் ஏந்தவில்லை, சூழ்நிலையே அவர்களை மாற்றுகிறது. யாசகர்களை அமைக்காது, அவர்களும்